தி ஒட்டாமன் எம்பையர் கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு மேல 3 கான்டினென்ட்ஸ் யூரோப், ஏசியா, ஆப்பிரிக்கா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா அது இருந்தது. 1453ல சுல்தான் மெஹமட் டூ அப்படின்றவரு கான்ஸ்டன்டினோபிள் அப்படின்ற ஒரு இடத்தை கேப்சர் பண்ணாரு. அன்னி தேதி வரைக்கும் கான்ஸ்டன்டினோபிள் வால்ஸை கூட யாரும் நெருங்கினதா சரித்திரம் கிடையாது. இந்த ஐகானிக் சிட்டி தான் பின்னால ஒட்டாமன் கேபிட்டலாவும் மாறுச்சு. இப்ப இத இஸ்தான்புல் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒட்டாமன்ஸ் ஆர்கிடெக்சர்லயும் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர்ஸா இருந்தாங்க. ஹஜியா சோஃபியா அண்ட் ப்ளூ மாஸ்க் அப்படின்றத இன்னி தேதி வரைக்கும் எல்லாரும் வியந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. சுலைமான் த மெக்னிஃபிஷியன்ட் அப்படின்ற ஒரு கீழே இந்த எம்பையர் அதோட பீக்கை அச்சீவ் பண்ணுச்சு. லீகல் சிஸ்டம், ஆர்ட், கல்ச்சர் அப்படின்னு இந்த உலகத்துல எல்லாரும் இதை திரும்பி பார்த்தாங்க. இந்த எம்பையர் வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் அதோட லெகசியை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சுது. இன்னைக்கும் இந்த எம்பையர் சம்பந்தப்பட்டவங்க டர்க்கில வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. ஒட்டாமன் எம்பையர் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அவங்களோட போர் முறைகளும் அவங்களோட வாரும் தான் ஞாபகம் வரும். ஆனா அந்த ஒட்டாமன் எம்பையர் சயின்ஸ், ஆர்ட், கல்ச்சர் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் காஃபி ஹவுசஸ் அப்படின்றது 16வது செஞ்சுரியில ஒட்டாமன்ஸால தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்தை எக்ஸாமைன் பண்ணும்பொழுது மேசிவ் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வாட்டர் சப்ளைக்காக ஒட்டாமன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போஸ்டல் சிஸ்டம் அன்னைக்கு இருந்த மற்ற கிங்டங்களை விட ரொம்ப எஃபிஷியன்டா, ரொம்ப ஃபாஸ்டராகவே இவங்க